ஹலோ 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஷார்ட் ப்ரொசீஜர், சால்ட் அனாலிசிஸ், வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் அண்ட் ஆர்கானிக் அனாலிசிஸ், மார்க்கிங் ஸ்கீம் இதெல்லாமே தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்க மறக்காம பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ஷார்ட் ப்ரொசீஜருக்கான கம்ப்ளீட் பிடிஎஃப் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 70 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்குது. மீதி இருக்கிற 30 மார்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஒரு 10 மார்க்காவும் 20 மார்க்காவும் பிரிச்சுக்கிறாங்க. இந்த 20 மார்க் வந்து பாத்தீங்கன்னா 10 மார்க் டைட்ரேஷன், அதாவது வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ்க்கு, 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் அனாலிசிஸ்க்கு, மீதி இருக்கிற 5 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டுக்கு. ஓகேவா, இந்த 10 மார்க் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிளாஸ்ல அட்டண்டன்ஸ்க்கு, அப்புறம் அசைன்மெண்ட்டு இந்த மாதிரி கொடுத்துறதுக்கு, கிளாஸ் ஒர்க்கு, இது எல்லாத்துக்குமே தான் இந்த 10 மார்க். ஓகேவா, ஸோ இப்போ 70-30 மார்க் அவங்க இப்படி தான் போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கிங் ஸ்கீம் பார்த்துடலாம். ஃபார் வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ் 10 மார்க் இதில் தான் இருக்க போகுது. ஸோ இந்த 10 மார்க் எப்படிலாம் இருக்க போகுது அப்படின்னா, இந்த ஷார்ட் ப்ரொசீஜர் இருக்கா. ஸோ ஷார்ட் ப்ரொசீஜர்னா இதான் ஷார்ட் ப்ரொசீஜர். இதுவும் நம்ம புக்கிலேயே இருக்குது. ஓகேவா, புக்கில் வால்யூம் 1 புக்கில் இருக்கு. ஸோ அந்த ஷார்ட் ப்ரொசீஜர் நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு தான் இதில் கொடுத்துருக்கேன். பட் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் பிடிஎஃப் உங்களுக்கு கொடுத்துருக்கு ஷார்ட் ப்ரொசீஜர். அண்ட் டைட்ரேஷன் 1க்கும் அது ஒரு மார்க்கு, அண்ட் டைட்ரேஷன் 1ஓட கால்குலேஷனுக்கு ஒரு மார்க். ஓகேவாப்பா, ஸோ நீங்க டேப்லேஷன் மட்டும் போட்டால் ஹாஃப் மார்க், அந்த டேப்லேஷன்ல வேல்யூவும் சேர்த்து எழுதுனா இன்னொரு ஹாஃப் மார்க்கா ஒரு மார்க். கால்குலேஷன் ஃபார் டைட்ரேஷன் 1க்கு ஒரு மார்க், மாதிரி டைட்ரேஷன் 2 டேப்லேஷனுக்கு மட்டும் ஒரு அரை மார்க், அதோடைய வேல்யூக்கு ஹாஃப் மார்க்கு, கால்குலேஷன் ஆஃப் டைட்ரேஷன் 2க்கு ஒரு மார்க், அமௌண்ட் கால்குலேஷன் அதாவது வெயினிங் கால்குலேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த வெயினிங் கால்குலேஷனுக்கு 1 மார்க், அண்ட் ரிசல்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மார்க். ஸோ அப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் இருக்கு. ஓகேவா, ஸோ இந்த 3 மார்க்ல இந்த டைட்ரேஷன் அந்த டேப்லேஷன் மட்டும் எழுதுனா ஹாஃப் மார்க். ஓகேவா, இந்த டேப்லேஷன்ல இந்த வேல்யூ எல்லாத்தையும் சேர்த்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஹாஃப் மார்க் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிட் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூனிட் போடாம எழுதவே கூடாது. அண்ட் கால்குலேஷன்ல வந்து இந்த ஃபார்முலாவுமே இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா, யூனிட் எல்லாமே எழுதியிருக்கணும். அண்ட் டைட்ரேஷன் 2க்கு அந்த டேப்லேஷனுக்கு ஹாஃப் மார்க், அண்ட் அந்த டேப்லேஷன்ல நீங்க எழுதுற கால்குலேஷனுக்கு இன்னொரு ஹாஃப் மார்க். ஓகேவா, ஸோ அண்ட் இந்த கால்குலேஷன் ஃபார்முலாஸ் அண்ட் யூனிட் எல்லாமே கண்டிப்பா எழுதியிருக்கணும். வெயினிங் கால்குலேஷனுக்குமே இந்த ஃபார்முலா, the amount of FeSO4, இந்த ஃபார்முலா கண்டிப்பா எழுதியிருக்கணும். அண்ட் அதுக்கான யூனிட் பிளஸ் அதோடைய ஆன்சர். ஓகேவா, இந்த ஆன்சரை தான் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணி எழுத போறீங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட் எப்படி ஃபைன் பண்றது, இதான் நிறைய பேருக்கு டஃபா இருக்க போகுது. ஏன்னா இந்த நிறைய ஒரு சில காம்பவுண்ட் கொடுத்துருவாங்க, அந்த காம்பவுண்ட் எப்படி ஃபைன் பண்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படி ஃபைன் பண்ணாலுமே எது அலிஃபாட்டிக் எது அரோமேட்டிக்னு தெரியாது. ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துக்கலாம். ஸோ அலிஃபாட்டிக் அண்ட் அரோமேட்டிக் ஃபைன் பண்றதுக்கு 1 மார்க்பா, அண்ட் சாச்சுரேஷன் அன்சாச்சுரேஷன் ஃபைன் பண்றதுக்கு 1 மார்க், ஃபங்க்ஷன் குரூப் ஐடென்டிஃபை பண்றதுக்கு 1 மார்க், ஃபைனல் ரிசல்ட்டுக்கு 2 மார்க், இதுக்கு மொத்தம் 5 மார்க். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புக்ல இருக்கிற ஆர்கானிக் காம்பவுண்ட் இதான், இந்த 9 காம்பவுண்ட் தான் இருக்கு. இதெல்லாம் பென்சால்டிகைட், சின்னமால்டிகைட், அசிட்டோபினோன், பென்சாயினிக் ஆசிட், சின்னமிக் ஆசிட், யூரியா, குளுக்கோஸ், அனிலின், சாலிசிக் ஆசிட், இந்த 9 இது இருக்கு. இந்த 9க்கு எப்படி ஃபைன் பண்றது, ஸோ இந்த 9 எப்படியெல்லாம் ஃபைன் பண்றது நான் இதை கொடுத்துருக்கேன். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பென்சால்டிகேட்னா எப்படி ஃபைன் பண்றது, அது வந்து ஒரு ஸ்மெல் மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாதாம் ஸ்மெல்னு இருக்கு இல்லையா, பாதாம் ஸ்மெல் இருக்கும். சின்ன மால்டிகேட் வந்து லிக்விட்ல எல்லோ கலர்ல இருக்கும், சின்ன மால்டிகேட். அண்ட் அசிட்டோஃபினோன் வந்து கலர்லெஸ்ஸா இருக்கும். தண்ணி இருக்கா, அந்த தண்ணி கலர்ல இருக்கும் அசிட்டோஃபினோன். பென்சோயினிக் ஆசிட் வந்து கிறிஸ்டலு, அதாவது கிறிஸ்டல்னா எப்படி சொல்றது, கல்லுப்பு இருக்கா, கல்லுப்பு மாதிரி இருக்கும். அண்ட் சின்னமிக் ஆசிட் வந்து பூஸ்ட் மாதிரி பவுடர்டு ப்ரௌன் கலர்ல பூஸ்ட் மாதிரி இருக்கும். யூரியா வந்து கிறிஸ்டலு, நார்மல் கிறிஸ்டல் தான். குளுக்கோஸ் வந்து பாத்தீங்கன்னா பவுடர்டு ஒயிட். ஓகேவா, அனிலின் பார்க்கறதுக்கு முன்னாடி சாலிசிக் ஆசிட் வந்து பவுடர்டு கிறிஸ்டல். ஓகேவா, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிலினை எப்படி ஃபைன் பண்றது, நம்ம இந்த 8 காம்பவுண்ட் பார்த்தோமா, இந்த 8 காம்பவுண்டு சிம்டம்ஸ் இல்லைன்னா இது எல்லாமே அனிலின் தான். ஸோ அப்படின்னா இதை இன்னொரு வாட்டி நம்ம அதை எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னா, அனிலின் அவங்க கொடுத்துருக்க காம்பவுண்டை தண்ணியில மிக்ஸ் பண்ணுங்க, அதாவது டிஸ்டில்டு வாட்டர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்டில்டு வாட்டர்ல மிக்ஸ் பண்ணுங்க, நமக்கு வந்து 2 லேயர் கிடைக்கும். அப்படி 2 லேயர் கிடைச்சா அதான் அனிலின். புரிஞ்சுதா, இந்த 9 இது புரிஞ்சுது. ஸோ இப்போ இந்த 9ல எது அலிஃபாட்டிக்னு ஈஸியா கண்டுபிடிக்கிறதுனா யூரியாவும் குளுக்கோஸும் தான் அலிஃபாட்டிக்.
இது எது வந்தாலுமே அது அரோமேட்டிக் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் சேச்சுரேஷன் அன்சாச்சுரேஷன்ல சின்னமிக் ஆசிடும் சின்னமால்டிகைடும் சிசி இது வந்து அன்சாச்சுரேஷன், இது எல்லாமே சேச்சுரேஷன் தான். ஓகேவாப்பா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷனல் குரூப் ரொம்பவே ஈஸி தான். எப்படி? பென்ஸ் ஆல்டிகைடு ஆல்டிகைட் குரூப் இருந்தால் ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிகைட். சின்னம் ஆல்டிகைட் ஆல்டிகைட் குரூப் இருந்தால் ஃபங்க்ஷன் ஆல்டிகைட். அசிட்டோஃபினோன் ONA இருக்கா, அப்போ கீட்டோன் கீட்டோன். அடுத்து பென்சோனிக் ஆசிட் ஆசிட் குரூப், அதாவது கார்பாக்சிலிக் ஆசிட். சின்னமிக் ஆசிடுமே ஆசிட் குரூப் தான். யூரியா டையமைடு, குளுக்கோஸ் வந்து கார்போஹைட்ரேட், அனிலின் வந்து அமீன், சாலிசிக் ஆசிட் வந்து ஆசிட் குரூப், அப்படி இல்லைன்னா ஃபீனால். இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்றா இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன சிலபஸ், அதாவது என்ன ஃபிசிக்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, இல்லை பயாலஜியான்னு வேணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒவ்வொரு காம்பவுண்டையுமே தனித்தனியாக நீங்கள் ஷார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணுங்க வித் ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நிமிஷம், இது எல்லாத்துக்குமே வேல்யூஸ் இல்லாமல் சொன்னேன்னா இப்போ இதுக்கு கரெக்டான வேல்யூஸ் என்னெல்லாம் வரும், ஸோ அதுக்கான லிஸ்ட் எங்களுக்கு தாங்கன்னு கேட்டாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.